Hi friends, welcome back to Keep Educating Yourself channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருந்து மகாபாரதத்தில் விதுர நீதியாக இடம்பெற்று வாழ்வியல் பண்பாட்டு நெறியாக அமைந்துள்ளவை எவை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிறர் போற்றும் போது மகிழ்ச்சியாகவும், இதுவே நம்மளை ஏதாவது சங்கடமாக பேசிட்டாங்கன்னா வருத்தமாகவும் இல்லாமல் இருக்காங்களோ, யார் அப்படி இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள தான் பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையை அதோட முடிச்சுக்காம அந்த சண்டையை வச்சு திருப்பியும் அதை தூண்டி அந்த பகையை அமைச்சுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது, வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டு, நிறைய பேசுகிறவங்க விவாதம் பண்ணுறவங்க அவங்களால பொருட்செறிவோடையும் புதுசாகவும் ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பானங்களால் பட்ட புண் கூட ஆறி போயிடும், ஆனால் கொடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லப்பட்ட புண் எப்போவுமே ஆறவே ஆறாது. அப்புறம் கோபமும் அகந்தையும் ரொம்ப குற்றமான செயலாகும் அப்படின்னு அறிவுரையாக மகாபாரதத்தில் வாழ்வியல் பண்பாட்டு நெறியாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.